அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அனைத்து படைப்புகளையுமே சிறந்த படைப்பு தான். அது மனிதர்களாக இருக்கட்டும், மரம் செடிகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், கடலிலே வாழக்கூடிய மீன் வகைகளாக இருக்கட்டும், இப்படி இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, சாதாரண கண்ணுக்கு தெரியாத எறும்பு முதல் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா படைப்புகளுமே அல்லாஹ்விடத்து சிறந்த படைப்புகள் தான். எல்லா படைப்புகளும் வீணானதல்ல. அல்லாஹ் ஏதாவது ஒரு தேவைக்காக மனிதர்களுக்கோ, மனிதரை கொண்டு அவைகளுக்கோ, அவைகளை கொண்டு மனிதர்களுக்கோ ஒரு பிரயோஜனத்தோட பயனுள்ளதாகத்தான் படைத்திருக்கின்றானே தவிர, இந்த படைப்பு வீணானது என்று யாராலும் சொல்ல முடியாது. அத்தனையும் அல்லாஹ் அறிந்தவனாய் இருக்கின்றான். அவனுக்கே அது வெளிச்சமானதாகவும் இருக்கின்றது. எனவே எந்த படைப்பையும் நாம் இழிவானதாகவோ, இது தேவையற்றதாகவோ என்றெல்லாம் நாம் என்ன செய்ய முடியும், முடிவு செய்துவிட முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது, இப்போ நம்மளுடைய பகுதியில் நாம் எடுத்துகிட்டோம்னு சொன்னால், எண்ணற்ற பறவைகள் இருக்கிறது. கிளி இருக்கிறது, குயில் இருக்கிறது, மயில் இருக்கிறது, ஆந்தை இருக்கிறது, கொக்கு, வாத்து என்று பல பறவைகள் இருந்தாலும் கூட, இந்த காக்கா என்று சொல்லக்கூடிய இந்த பறவையை நாம் என்ன நினச்சிருக்கோம்னு சொன்னால், ஒரு இழிவான, ஒரு அசிங்கமான ஒரு பறவையாக என்ன செய்ய முடிவு செய்து வைத்திருக்கின்றோம். உதாரணமாக சொல்வதென்றால், ஒருவன் அழகாக பேசுகிறான் என்று சொன்னால், அழகாக பாடுகின்றான் என்று சொன்னால், அவன் குயிலைப் போல பாடுகின்றான், பேசுகின்றான் என்பதெல்லாம் உதாரணம் காட்டும். அதே அவனுடைய குரல் அசிங்கமாக இருக்கிறது என்று சொன்னால், இவன் காக்கையைப் போல கத்துகின்றான் என்பதாக உதாரணம் காட்டும். அதே போல் ஒருவன் கருப்பாக இருக்கிறான் என்று சொன்னால், இவன் அண்டங்காக்கா போல இருக்கின்றான் என்பதெல்லாம் நாம் கேலி கிண்டல் செய்து, இந்த காக்கை என்பதை ஒரு இழிவானதாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். இந்த மனிதர்கள் தான் உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாம் இந்த மனிதர்கள் செய்த சூழ்ச்சினால் எல்லாமே என்ன செஞ்சுருக்கு, இன்றைக்கி ஒரு ஏற்றத்தாழ்வுகளோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்டது தான் இந்த காக்கையும் இன்று நம்மிடத்தில் ஒரு இழிவானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினவர்களே, இந்த காக்கையினுடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? இது அல்லாஹ் இந்த காக்கையை எவ்வளோ உயர்வாக வைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, காக்கையினுடைய நற்குணங்களில் நாம் பார்க்கின்றோம். தினமும் காக்கை குளிக்காமல் ஏதாவது ஒரு தண்ணி தேங்கியிருக்க குளத்துலேயோ நீர்நிலைகளிலையோ ஏதாவது ஒரு இடத்துல காக்கை என்ன செய்யுமா, குளித்து விட்டு தான் தன்னுடைய கூட்டுக்கு செல்லுமா. தினமும் வெளியே செல்கின்ற காக்கை என்ன செய்யுங்க, குளித்து விட்டு தான் தன்னுடைய கூட்டுக்கு செல்லுமா. அவ்வளோ சுத்தமானது காக்கை. இரண்டாவது, இந்த காக்கையை கற்புள்ளது, அது ஆண் காக்கையாக இருந்தாலும் சரி, பெண் காக்கையாக இருந்தாலும் சரி, கற்புக்கு இலக்கணமாக, கற்புக்கு உதாரணமாக சொல்லலாமாம். என்னென்று சொன்னால், இந்த ஆண் காக்கையும் பெண் காக்கையும் தன்னுடைய ஜோடியை தவிர மற்ற யாரிடத்திலும் ஒன்று கூடாது, சேராது என்பதாக சொல்கின்றார்கள். அப்படி அழகான ஒரு நற்குணம் அந்த காக்கைக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். எவ்வளோ பெரிய விஷயம்! எவ்வளோ காக்கைகள் ஒன்று போல இருக்குது. ஆனால் எந்த காக்கையும் சரி, அது ஆண் காக்கைக்கும் அந்த பண்பு இருக்கிறது, பெண் காக்கைக்கும் அந்த பண்பு இருக்கிறது. இரண்டுமே தன்னுடைய ஜோடியை தவிர மற்ற காக்கையிடத்தில் அது தன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளாது என்பதாக சொல்லி அந்த அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஒரு தன்மை வைத்திருக்கின்றார். அதே போல் அதற்கு நாம் ஒரு முறை உணவு வைத்தாலும் கூட அது நம் முகத்தை என்ன செய்யுமா, நன்றாக பார்த்து கொள்ளுமாம். அதுக்கு அந்தளவுக்கு ஞாபக சக்தியம் நாயை விட பல மடங்கு நினைவாற்றல் அதுக்கு இருக்கிறதா என்பதாக சொல்கின்றார்கள். அதே போல் நான்காவதாக சொல்கின்ற பொழுது, சுயநலம் என்பது காக்கைக்கு அறவே கிடையாதாம். சுயநலம் என்பது காக்கையினுடைய இனத்துக்கு அறவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் முழுக்க சுயநலமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தான் சொல்கின்றோம், படைப்பினிலே உயர்ந்த படைப்பு மனித படைப்பு என்பதாக பெருமை பேசி கொண்டிருக்கின்றோம். ஆனால் காக்கைக்கு சுயநலம் என்பதே கிடையாது. உணவு ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு கத்தி தன்னுடைய இனத்தை அழைத்து விட்டது பின்பு தான் அதை சாப்பிடுமா. அதே போல் தன்னுடைய இனத்துக்கு ஒரு ஆபத்து, ஒரு துடிதுடித்து கொண்டு அடிபட்டு கிடைக்கின்றது, ஒரு மரத்திலிருந்து விழுந்து விட்டது, ஒரு அடிபட்டு இறந்து கிடைக்கிறதா, தன்னுடைய இனத்தை கத்தி அழைக்குமா. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், ரோட்டில் அடிபட்டிருந்தால் நம்ம வாட்டில் வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம். ஆனால் அந்த காக்கை அப்படிப்பட்ட குணம் வாய்ந்தது என்பதாக சொல்கின்றார்கள். அல்லாஹ் அத்தகைய தன்மையோடு இந்த காக்கையும் படைத்திருக்கின்றார். அந்த காக்கையை தான் நாம் என்ன செய்கின்றோம்,
இழிவானவற்ற விஷயங்களுக்கு உதாரணம் காட்டி பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த காக்கையை கொண்டு அல்லாஹ் நமக்கு சில படிப்பினங்களையும் நமக்கு சில நன்மைகளையும் தந்திருக்கின்றான். அதை நாம் பார்ப்போம். வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய பிள்ளைகள் காபில் ஹாபில் 2 பேர் இருந்தார்கள். அவருடைய நான் இந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இவர் இருவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய பிள்ளைகள். இந்த இருவருக்கும் என்னவென்று சொன்னால், காபில் என்பவன் அண்ணன், அவன் கெட்டவன். ஹாபில் என்பவன் தம்பி, நல்லவன். இந்த இருவருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் 2 பேருக்குமே என்ன செய்யணும், ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. இந்த தங்கச்சியை ஒருவரும் மாற்றி திருமணம் முடித்துக்கணும். காபிலுடைய தங்கச்சி ஹாபிலும், ஹாபிலுடைய தங்கச்சி ஹாபிலும் திருமணம் முடித்துக்கொண்டும். அது அந்த காலத்துடைய சட்டத்திட்டங்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அண்ணன் இருக்கின்ற காபில், இவன் கெட்டவன். இவனுடைய தங்கை அழகாக இருந்த காரணத்தினால் காபில் தம்பிக்கு என்ன செய்கிற, திருமணம் முடித்து கொடுப்பதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. இதனால் இருவருக்கும் மத்தியிலே, இந்த ஹாபிலுக்கும் காபிலுக்கும் மத்தியில் போட்டிகள், சண்டைகள் நீண்டு கொண்டே வந்தது. இறுதியாக என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் குர்பான் கொடுப்போம், அல்லாஹ் யாருடைய குர்பானை ஏற்றுக்கொள்கின்றானோ அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வோம் என்பதாக முடிவு செய்கின்றார்கள். அந்த காலத்தில் இப்போ நாம் குர்பான் கொடுக்கறது பிராணிகளை வாங்கி அறுத்து இந்த மாதிரி கொடுக்குறோம்ல, அந்த காலத்தில் அப்படி இல்லை. அவங்க ஒரு இடத்துல, உயர்ந்த இடத்துல அதை வச்சிருவாங்க. வச்ச உடனே வானத்துலேருந்து ஒரு நெருப்பு எதை கறிக்கியதோ அவங்கள அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், அவங்களோட குர்பான் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது அந்த காலத்தினுடைய குர்பான் எடுத்துட்டான். இப்போ 2 பேருமே வைக்கிறாங்க. வச்ச உடனே தம்பியினுடைய அந்த குர்பானை நெருப்பு, வானத்திலேருந்து நெருப்பு என்ன செய்யுது, அடித்து கரிச்சிருது. கரிச்ச உடனே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனால் ஏற்கனவே கோபத்தில் இருந்த காபில் அண்ணன் தம்பி மேலே இன்னும் கோபமாகறான். காபில் ரொம்ப நல்லவர், இறையச்சமுடையவர், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர். அண்ணனான காபில் கெட்ட குணம் கூடியவராக இருந்தார். இதனால் இவங்க 2 பேர் மத்தியில் இன்னும் பகைமை அதிகமாகுது. ஏற்கனவே திருமணம் முடிக்கக்கூடிய பிரச்சனை இந்த குர்பானிலாம் அதிகமானவொடனே இருவருக்கு மத்தியில் போட்டிகளை விட கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அண்ணன் காபில் தம்பி ஹாபிலை கொலை செய்து விடுகின்றான். இதுதான் உலகத்தில் நடக்கிற முதல் கொலைங்க. உலகத்திலே நடந்த முதல் கொலையே யாருக்காக நடக்குது? ஒரு பெண்ணுக்காக நடந்தது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வது போல முதல் கொலையே ஒரு பெண்ணிற்காகத்தான் நடந்தது என்பது தான் வரலாறு. இப்போ என்ன செய்கிறது, தம்பியை கொன்னாச்சு. நல்லவனான தம்பி ஹாபிலை காபில் அண்ணன் கொன்னுட்டார். இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை. அப்போது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், 2 காக்கைகளை அனுப்பி 2 காக்கைகளை சண்டையிட செய்கின்றான். அதிலே ஒரு காக்கை சண்டையில் இறந்து விடுகின்றது. இறந்து விட்ட காக்கையை அந்த உயிருள்ள காக்கை என்ன செய்யணும்னா, தன்னுடைய வாயினால் பள்ளம் தோண்டி என்ன செய்கிறது, புதைத்து மண்ணை தள்ளி மூடுகின்றது. இதை அந்த காபிலுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், காட்டுகின்றான். அந்த காட்சியை காட்டி, நீ உன்னுடைய தம்பியை என்ன செய், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த காக்கையின் மூலமாக இந்த அண்ணன் காபிலுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறார். அதே போல் அந்த தம்பி காபிலை அவர் அடக்கம் செய்து விடுகின்றார். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று நம்ம இன்றைக்கி ஜனாசாக்கள் அடக்கம் பண்ணுறோமே, இறந்தவர்கள் அடக்கம் செய்கிறோமே, இதற்கு எப்படி இந்த மண்ணில் குழியை நோண்டி அடக்கம் செய்கிறதுக்கு காரணம் என்னங்க? இதுக்கு என்ன உதாரணமாக எல்லாம் வச்சுருந்தான்? யாரை கொண்டு வச்சுருந்தான்? அல்லாஹ் தஆலா காக்கையின் மூலமாக நமக்கு இந்த படிப்பினையை, இந்த செய்தியை நமக்கு சொல்கின்றான். கியாமத்து உலகம் உள்ளம் வரை நாம் இன்றைக்கி எப்படி அடக்கம் பண்ணுறோமோ, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாராச்சும் கேட்டால் நம்ம இந்த சம்பவத்தை தான் எடுத்து சொல்லுவோம். உலகம் உள்ளம் வரை இந்த காக்கையை தான் நம்ம உதாரணம் காட்டுவோம். எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உலகத்தில் யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள் எல்லாம் நாம் முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ் யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். புரியுதா? இன்றைக்கி நம்ம சாதா சீதனமாக இருப்பாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்ம ஒரு இழிவாக பார்க்குறது, வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி உயர்ந்த இது மாதிரி காரில் வந்தால் அவங்கள ஒரு கண்ணியமாக பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நாம் வச்சுருக்கிறோம். எனவே தான் இது எதற்காக சொன்னால், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவர்கள் என்றால் ஒரு படிக்காதவில்லை என்றால் ஒரு மாதிரி, ஏழை என்றால் ஒரு மாதிரி, பணக்காரன் என்றெல்லாம் கிடையாது. எல்லா படைப்பினர்களுமே அல்லாஹ் சிறந்தவர்களாக படைத்திருக்கின்றான். எல்லாமே நன்மைக்காக தான் படைத்திருக்கின்றான். எனவே நம்முடைய எண்ணத்தில் எல்லாத்தையும் என்ன இழிவாக பார்க்கக்கூடாது. எந்த ஒன்றையுமே, ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை இழிவாக நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. எல்லோரையும் உயர்ந்த குணங்களாக, உயர்ந்த எண்ணத்தோடு பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரை கொண்டும் அல்லாஹ் தஆலா நமக்கு பல படைப்பினைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான், செய்திகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். அந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.